ஹாய் நண்பா, தமிழன் பாரத் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் வேலை சம்பந்தமான அனைத்து வீடியோக்கெல்லாம் எப்போ அப்டேட் பண்ணுவோம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்றைக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. என்றைக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து முடிய போகுதுன்னு பார்த்திங்கன்னா மே மந்த்து 14/5/2024 அன்று வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆக போகுது. கான்ஸ்டபுளுக்கும் எஸ்ஐக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபுளுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். கான்ஸ்டபுளுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 21,700 வரைக்கும் சம்பளம் இருக்கும். ஏஜ் பார்த்திங்கன்னா 18 முதல் 28 வயதுக்குள்ளே இருக்கணும். அதுக்கடுத்து வேக்கன்சி பார்த்திங்கன்னா 4,208 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைம் மட்டும் பார்த்திங்கன்னா கொரோனா டயத்தில் இந்த வேக்கன்சி வந்து எடுக்காதனால உங்களுக்கு வந்து 3 வருடம் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷன் எல்லாமே ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் எல்லாமே எடுத்து வச்சுங்க. அதுக்கடுத்து உங்களுடைய எஸ்சிஎஸ்டி இன்னொரு ஓபிசி இடபிள்யூஎஸ் அதுக்குரிய சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அட்டாச் இது பண்ணி சென்டர் மாதிரி இருக்கும். பிடிஎஃப்பில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஏன்னா 1 மந்த் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது 1:3. இதில் நீங்கள் 3 கொஸ்டின் தப்பாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து நெகட்டிவ் மார்க்காக இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 1/7/2024 அன்று வந்து உங்களுக்கு வந்து 18 வயது பூர்த்தி இருந்தாவே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டி பிரிவினராக இருந்தீங்கன்னா 5 வருடமும், ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 வருடமும் இந்த ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து யூஆர் இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 2/7/1996 இந்த இதுக்குள்ளே வந்து பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து ஓபிசியாக இருந்தீங்கன்னா 2/7/1993 இந்த இதுக்குள்ளே பிட்வீனுக்குள்ளே பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டி பிரிவினராக இருந்தீங்கன்னா 2/7/1991 இந்த இதுக்குள்ளே இருந்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து லோயர் லாஸ்ட்டு உங்களுக்கு வந்து 18 வயது பூர்த்தி இருந்தவங்க வந்து எந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா 1/7/2006 இந்த இதில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூஆர் ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் பார்த்திங்கன்னா 500 ஃபீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டி பிரிவினர் எக்ஸர்விஸ்மேன் ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 250 ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா ஓபிசி யூஆருக்கு பார்த்தீங்கன்னா 400 ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஓன் அக்கௌண்ட்டை வந்து கொடுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து 250 வந்து எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு வந்து 250 வந்து அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஃபீமேலுக்கும் அவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து தான். அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து ஹரிசாண்டல் வேக்கன்சி அவங்க ரிசர்வேஷன் படி தான் அவங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க. செலெக்ஷன் மெத்தடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் இருக்கும். அதுக்கடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கடுத்து மெடிக்கல் டெஸ்ட்டு இது முடிச்சோன்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. உங்களுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா எலிஜிபிளாக வந்து எவ்வளோ வந்து மார்க் வந்து எடுத்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி வந்து 35%, எஸ்சிஎஸ்டி பிரிவினர் வந்து 30 வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பிடி டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா கான்ஸ்டபுள் மேலுக்கு பார்த்திங்கன்னா 1200 மீட்டர் வந்து 5 நிமிஷம் 45 செகண்டுக்குள்ளே நீங்கள் ஓடி முடிக்கிற மாதிரி இருக்கணும். லாங் ஜம்ப் பார்த்திங்கன்னா 14 ஃபீட்டு தாண்டுற மாதிரி இருக்கும். ஹை ஜம்ப் பார்த்திங்கன்னா 4 ஃபீட்டு தாண்டுற மாதிரி இருக்கும். அதே இது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 800 மீட்டர் வந்து 3 நிமிஷம் 40 செகண்டுக்குள்ளே ஓடி முடிக்கணும். லாங் ஜம்ப் பார்த்திங்கன்னா 9 ஃபீட்டு தாண்டுற மாதிரி இருக்கும். ஹை ஜம்ப் பார்த்திங்கன்னா 3 ஃபீட்டு தாண்டினாவே போதும். அதுக்கடுத்து ஓபிசி இடபிள்யூஎஸ் யூஆர் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹைட்டு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து 165, பெண்களுக்கு வந்து 157 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா 80லேருந்து 85 விரிக்கிற மாதிரி இருக்கும். எஸ்டிஎஸ்டி பிரிவினருக்கு பார்த்திங்கன்னா 160. அதே இது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 152. அதே இது அவங்களுக்கு வந்து ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து 176.2 அதுலேருந்து 81.2 இது வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்துக்குங்க. உங்களுக்கு பிடி இந்த மாதிரி முடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு மார்க்கும் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து அப்ளை பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. அதில் எல்லா விதமான ஜாப் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலும் அப்பக்கப்போ சென்ட் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி வீடியோ எல்லா ஜாப்ஸ் ரிலேட்டட் வீடியோவெல்லாம் நம்ம சேனலில் அப்பக்கப்போ அப்டேட் பண்ணுவோம்.